இங்க ஹீரோ ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வராரு. பையன் ஐஐடி எக்ஸாம் எழுதிருப்பான். ரிசல்ட் என்ன வரும்னு தெரியல. ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பதட்டமா இருக்குன்னு போன் பேசிக்கிட்டு இருக்கான். வராரு. அப்பா எனக்கு ரிசல்ட் நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம அம்மா வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறான். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நீ நல்லா தான் படிச்சு நல்லா தான் எக்ஸாம் எழுதிருக்க, உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க அவங்க அம்மாவும் எக்ஸாம் ரிசல்ட் பத்தி எல்லாம் கவலைப்படாதடா, எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அவங்க அப்பாவும் ஒயின் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து ரிசல்ட் வந்த பிறகு குடிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இத்தனை நாள் பார்த்தா அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறான். பார்த்ததும் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒய்ஃப் கால் பண்ணி ரொம்பவும் அழுகுறான். போன் பண்ணி பாருங்கன்னு சொல்லும் போது இவன் ஃப்ரெண்டு கிட்ட எங்க அப்பா அம்மா ஐஐடி ஓன்டரா இருக்காங்க, ஆனா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், வாழ்க்கையில தோத்துட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாடியில இருந்து குச்சிடுறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட் அவன் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறான் எல்லாத்தையும். அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வராரு. பார்த்தா மகன் ஸ்ட்ரெச்சர்ல மோசமான நிலைமையில இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி, இவங்க ரெண்டு பேர்கிட்ட உங்க மகன் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலையில இருக்கான், ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது பேசி பாருங்க, அதுல ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறான். அவன் காலேஜ்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு டைரியில எடுத்து வச்சிருப்பாரு. இந்த ஸ்டோரிய அவனுக்கு சொல்லி காட்டுவோன்னு சொல்லி அந்த டைரியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவன் பக்கத்துல உட்காந்து இதான் பெரிய லூசர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் உன்னோட பெரிய லூசரா இருந்தேன், இந்தியாவிலேயே பெரிய ஐஐடி காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சு ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணும் போது அங்க இருக்க பசங்க எல்லாம் லூசர் மாதிரி தான் இருந்தாங்க, சாப்பாடும் சரியில்லை, ரூமும் சரியில்லை, சீனியர் பசங்க எல்லாம் ரேக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் செக்ஸாங்கிற பேரு என்கிட்ட வேற மாதிரி படம் எல்லாம் நிறைய இருக்கும், ஹாஸ்டல்ல இருக்க எல்லாருக்கும் இவன் தான் சப்ளை பண்ணுவான்னு சொல்லும் போது இவனுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. பார்த்தா அந்த பையன் லைட்டா கண்ணா திறந்துடுறான். டாக்டருமே நீங்க சொன்ன ஸ்டோரியால தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்ல, டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல தான் இப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல என் பையனுக்காக இந்த ஸ்டோரியை சொல்லியே அவன்ட்டு சொல்லுறாரு.